வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பீஸ் கியூரியஸ் லூப் யூடியூப் சேனல்ல பார்க்க போற கதை திருமதி கமலாம்பாள் அவர்கள் எழுதிய முதலை சட்டை. வாங்க கதைக்குள்ள போகலாம். சூரியன் அஸ்தமமாகும் நேரம். என்றும் போல் நீண்ட கரைப்பாலத்தின் அருகாமையில் உள்ள இடங்கள் இன்றும் மிக ரமணீயமாக இருக்கின்றன. கண்ணுக்கெட்டின தூரம் வரை ஜலப்பிரளயம் கவலையற்று சந்தோஷமாக கொந்தளித்து சுருண்டு விழுந்து கொண்டிருக்கிறது. இளநீல பட்டாடை அழகு பெற உடுத்தி நிற்கும் ஒரு இளம்பெண்ணுக்கு இடுப்பில் வைரத்தால் இழைத்த ஒரு ஆபரணம் அணிவித்தால் அவளின் அழகை இன்னும் எவ்வளவு அதிகமாக எடுத்து காட்டுமோ அதே போல் இப்பெரும் இளநீல திரை கடலுக்கு நீண்ட கரை பாலம் ஒரு ஒட்டியானம் போல் தோன்றும். 4 மைல் நீளமாக இருக்கும் இப்பாலம் மனிதருக்கு போக்குவரத்துக்கு மிகவும் சௌகரியமாய் இருப்பதும் அல்லாமல் சாயங்கால வேளையில் காற்று வாங்க உலாவுவதற்கும் உதவுகிறது. சேதுலட்சுமி பாய் திருமணசு கொண்ட ரீஜெண்டாக இருக்கும் போது அமைத்த இப்பாலம் கொல்லத்துக்கும் மாவேலி கரைக்கும் போகும் வழியில் இருக்கிறது. அதை அடுத்த ஊர்களின் இயற்கை அழகே அழகு. சூரிய உதய அஸ்தமனம் இவ்விடத்தில் தான் பார்க்க வேண்டும். கடல் ஓரத்தில் நிற்கும் தென்னை மரங்களை ஒரு சிறு வீடு என்று சொல்லலாம். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதன் அடியில் ஒரு துளி தண்ணீர் கூட விழாது. அவ்வளவு அடர்த்தியாய் செழிப்பாய் காய்ந்து நிற்பதை பிரித்து பிடித்த ஒரு தென்னை மரக்குடை என்றே சொல்ல வேண்டும். அம்மரங்களின் மத்தியில் அஸ்தமன சூரியனின் செக்க சிவந்த தகடு போன்ற ரூபம் பச்சை கோடிட்டது போல் தென்னை மடல் ஓலைகளினோடே தெரியும். வெகு திறமையான செப்படி வித்தைக்காரன் தன் மாய வித்தைகளால் சிறிது நேரம் ஜானங்களை மயக்குவது போல் சூரியனும் தன் மாயாஜால செங்கதிர் வித்தைகளை ஆகாசத்திலும் தென்னை மரங்களுக்கு இடைவெளியாகவும் காண்பித்து மனிதரை மயக்குகிறது. இப்படியாக இயற்கையோடு கூடிய செயற்கை பாலமும் அவ்வழியாக நடக்கிறவர்களை சிறிது நேரம் பின்தங்கி மெதுவாக நடக்க செய்யும். இவ்வளவு அழகான பாலம் இருக்கும் இந்த இடத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன் சங்காடம் என்ற 2 படகுகளை கூட்டி நடுவில் பலகைகள் அடுக்கிய ஒரு படகு இருந்தது. அதில்தான் ஜனங்களோ வண்டிகளோ காரோ எதுவானாலும் வைத்து மூங்கிலால் தண்டு வலித்து மறுகரைக்கு செல்வார்கள். இந்த சங்காடத்தில் ஏறி போய் மறுகரை சேர்ந்த எனக்கு தண்ணீர் தாகம் தொண்டையை உலர செய்தது. 4 பக்கமும் திரும்பி பார்த்தேன். இவ்வளவு ஜலம் கிடந்தும் தாகத்திற்கு ஒரு வாய் தண்ணீர் கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டே மேலும் நடந்தேன். ஆனால் கடலோரத்தில் நிற்கும் தென்னை மரங்களின் இளநீர் குலை கை எட்டி பறிக்கும் உயரத்தில் இருந்தது. ஒரு இளநீரையாவது பறித்து சாப்பிடலாம் என்று நினைத்து அவ்விடத்தில் சிறிது நின்று கவனித்தேன். அப்போது ஒரு தோட்டத்தில் ஒரு கிழவர் இருந்து கயிறு செய்வதற்காக தென்னை நார்களை கூட்டி போட்டு ஒரு கம்பால் அடித்து கொண்டிருந்தார். அவரிடம் சென்று இந்த தோட்டம் யாருடையது என்று கேட்டேன். திடீர் அறிமுகம் இல்லாத ஒருவன் வந்து இப்படி கேட்கிறானே என்று அந்த கிழவனும் ஏன் என்று பதில் கேள்வியை உடன் போட்டார். எனக்கு தண்ணீர் தாகம் நாக்கு வரலுகிறது. வெகு தூரம் நடந்து வருகிறேன். ஒரு இளநீர் பறித்து சாப்பிடலாமா என்றேன். ஓ, அதற்கென்ன, ஒன்று அல்ல, எத்தனை வேண்டுமானாலும் சாப்பிடுவதை பற்றி தடை இல்லை. தோட்டம் என்னுடையதுதான். தாகத்தோடு வருகிறவர்களுக்கு தாக சாந்தியாக இந்த தென்னை இளநீர் பிரயோஜனப்படுவதுதான் எனக்கு மிக்க சந்தோஷம். தங்களுடைய ஒரு வார்த்தைக்கே நான் ரொம்ப நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 2 இளநீர் பறித்து அவருக்கு ஒன்றை உரித்து கொடுத்து நானும் ஒன்று சாப்பிட்டேன். எனது தாகமும் களைப்பும் இருந்த இடம் தெரியாமல் எங்கு பறந்து சென்றதோ நான் அறியேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கிழவரோடு பேச வேண்டும் போல் தோன்றிற்று. மேல் வேஷ்டியை அந்த வெண்மையான மணலில் விரித்து அடுத்து ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தோம். அவருக்கு நான் அருகிலிருந்து பேசிக் கொண்டிருப்பது அவர் செய்யும் ஜோலிக்கு சிரமமில்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்தார். நானும் அந்த இடமே ஒரு தனி சுகத்தை கொடுக்கிறது. இது பட்டணங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் இன்னும் செயற்கையோடு இவ்விடங்கள் எவ்வளவு அழகா இருக்கும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் இடைமறித்து, செயற்கை என்கிறாயே, இவ்விடத்து இயற்கையில் நடந்த ஒரு மெய்க்கதையை சொல்கிறேன் கேள். எவ்வளவு நல்ல சம்பவம் தெரியுமா என்று ஆரம்பித்தார். நானும் வெறும் வாய்ப்பேச்சிற்கே ரொம்ப சுகத்தை கொடுக்கும் இந்த இடம் கதை கேட்க இன்னும் எவ்வளவு சுகமா இருக்கும் என்று அவர் கதையை கேட்க ஆவலோடு எதிர்பார்த்திருந்தேன். 60 வருஷங்களுக்கு முன் இங்கு 23வது பிராயத்தில் ஒருவர் இருந்தார். சிறிது ஆஸ்தியுள்ளவர் தான். 4 பக்கமும் தென்னை மரங்களும் சமூகங்களும் வளர்ந்த தோட்டத்தின் மத்தியில் ஒரு சாதாரண சிறு வீடு. அதில் தான் அவரும் அவர் மனைவி
மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஒரே ஒரு பெண் குழந்தைதான். அதை தாய் தகப்பன் இருவரும் மிக்க செல்லமாய் வளர்த்து வந்தார்கள். அக்குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து 16வது பிராயத்தை முற்றும் பெற்று மிக்க அழகோடு இருந்தது. அவள் பெயர் கூட ஓமனை தான். மலையாளத்தில் ஓமனை என்றால் அழகு என்று சொல்லுவார்கள். அவள் மாலை நேரங்களில் தோட்டத்தில் நிற்பதை பார்த்தால் பச்சை இலைகளின் மத்தியில் நிற்கும் விரிந்த ரோஜா மலரை போல் இருக்கும். அவளுடைய அழகை கண்டும் கேட்டும் எத்தனையோ பெரிய இடங்களில் இருந்தெல்லாம் அவளை கல்யாணம் செய்வதற்கு ஆட்கள் வந்தும் அவள் பெற்றோர் ஒன்றிற்கும் உடன்படாமல், கல்யாணம் பண்ணி கொடுத்தால் குழந்தை நம்மை விட்டு பிரிந்து விடுமே, அவள் இளமையும் அழகும் மறைந்து விடுமே என்ற அசட்டை பயத்தால் என்ன செய்வது என்று அறியாது தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஓமனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் போது காயலில் யாரோ ஒரு யௌவன வாலிபன் கை கால் அலம்பிக் கொண்டு நிற்பதை பார்த்தாள். அவன் யார் என்று அறிய வேண்டும் என்று அவன் அறியாது சிறிது மறைவாக காயல் ஓரத்திற்கு சென்றாள். குனிந்து முகம் கழுவி கொண்டிருந்த அவ்வாலிபன் நிமிர்ந்ததும் இவளை பார்த்து விட்டான். அழகே உருவமாய் நிற்கும் இவள் யார் என்று தன் மனதிடமே கேள்வி கேட்பது போல் சிறிது நேரம் மௌனமாய் அவளை நோக்கிய வண்ணம் நின்று விட்டான். அவள் முன்பின் ஆலோசிக்காமல் இவ்வளவு பக்கத்தில் வந்தது தப்பு என்ற பயத்தாலும் வெட்கத்தாலும் வேறு எதையோ யோசிப்பது போல் பாயலுக்கு பக்கத்தில் தொட்டும் தொடாமலும் கிடக்கும் சமுத்திரத்தை நோக்கி நின்றாள். சிறிது நேரத்திற்குள் மௌனம் கலைந்த அவ்வாலிபனும் தண்ணீரில் இருந்த கரை வந்து, நீ யார்? உன் தாய் தகப்பன் யார்? எங்கு தாமசிக்கிறாய்? என்ற கேள்விகளை ஒன்றுக்கு மேல் ஒன்றாய் அடுக்கி கொண்டு வந்தான். ஓமனையும் தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று ஒரு தடவை 4 பக்கமும் சுற்றி பார்த்துவிட்டு மெல்ல, நான் இதோ காணுகிற வீட்டில்தான் தாமசிக்கிறேன். அங்குதான் என் பெற்றோரும் இருக்கிறார்கள். நீங்கள் யார் என்றாள். நானும் இதற்கு பக்கத்து ஊரில் தான் தாமசிக்கிறேன் என்று ஏதோ எப்பக்கமாக உலாவ வேண்டும் போல் இருந்தது. அதற்காக வந்தேன் என்றான். பிறகு இருவரும் என்ன பேசுவது என்று அறியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்கி மௌனமாய் நின்றனர். நேரமாகிறது, நான் போகிறேன், அம்மா அப்பா தேடுவார்கள் என்று சொல்லி ஓமனை திரும்ப பார்த்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் சென்று போனால் போதாதா? உனக்கு வீடு இதோ பக்கத்தில் தானே இருக்கிறது, போகலாம், இரு, யாராவது வந்து விடுவார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, நான் போகிறேன். நீ அடிக்கடி சாயங்காலம் இங்கு வருவது வழக்கமோ என்றான் அவ்வாலிபன். இங்கு வர வேண்டும் என்று கட்டாயமா? இஷ்டமிருந்தால் வருவேன் என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டிற்கு திரும்பினாள். அவ்வாலிபனும் தன் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டான். ஓமனைக்கு அவனை விட்டு பிரிந்து செல்ல மனமில்லை. அவன் மறையும் அளவும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். அவன் போகும்போது காயல் ஓரத்தில் உள்ள பாறையிலிருந்து எதையோ ஒரு தோலை எடுத்ததை ஓமனை பார்த்து விட்டாள். ஆனால் அவள் அவ்விடத்திலே பிறந்து வளர்ந்து வந்திருப்பதால் அந்த தோல் எதனுடையது என்பதை தூரத்தில் இருந்தே அறிந்து கொண்டாள். எதற்காக அவன் அந்த தோலை எடுத்து செல்ல வேண்டும், எதற்காக அதை காய வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆலோசித்துக் கொண்டே வீடு சென்றாள். என்றையும் விட அன்று சிறிது நேரமாகி வீட்டிற்கு சென்றதனால் தாய் தகப்பன் இருவரும், ஏன் அம்மா இவ்வளவு நேரம் என்று கேட்டார்கள். ஒன்றுமில்லை, காயலில் மீன்கள் விளையாடுவதை பார்த்து கொண்டே இருந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று ஏதோ வாசிக்கும் பாவனையில் ஒரு புஸ்தகத்தை கையில் பிடித்து கொண்டு அவ்வாலிபனையே நினைத்து கொண்டிருந்தாள். மறுநாள் மாலை எப்பொழுது வரும், எப்பொழுது அவரை சந்திக்க முடியும், என்ன பேசுவது? நாளை அவரை அதே இடத்திலேயே சந்திப்போமா? அவர் யாரோ எவரோ அவரை நான் சந்தித்தால் என் பெற்றோர் பாவம் என வருத்தப்படுவார்கள் என்றெல்லாம் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போது அம்மா சாப்பிட கூப்பிடும் சப்தம் கேட்டு எழுந்து சென்று விட்டாள். என்று சாப்பிடும் பொழுது ஓமனை பின்வருமாறு கேட்டாள். அம்மா, நான் ஒரு கதையை புஸ்தகத்தில் வாசித்தேன். அதிலே ஒரு பெண் ஒருவனை காதலிக்கிறாள். ஆனால் அந்த பெண்ணின் பெற்றோருக்கு அவளை அவனுக்கு கொடுக்க இஷ்டமில்லை. அந்த பெண்ணோ சதா அவனை நினைத்தே வருந்துகிறது. அந்த நிலையில் பெற்றோர் வேறு யாருக்கோ கல்யாணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்கிறார்கள். பாவம், அந்த பெண் உயிரையே விட்டுவிட்டதாம். என்ன அநியாயம்! பெண்ணை அவள் காதலிக்கிற புருஷனுக்கே கொடுத்தால் என்ன என்று கேட்டாள். அதற்கு அவள் பெற்றோர், அது ஒரு அசடு, அதனாலே தான் உடனே இறந்து விட்டது. மகளுக்கு புருஷன் தேடுவது பெற்றோர் கடமை. அதுபோக அது யாரோ ஒருவனை நினைத்து உயிர் விட வேண்டுமானால் அவளை போல் முட்டாள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவள் உள்ளத்திலே காரணம் கூற முடியாது விசனம் எழுந்தது. பிறகு ஒன்றும் பேச மனமில்லாமல் நன்றாக கூட சாப்பிடாது தனது அறையில் சென்று படுத்து இதையே நினைத்து தன் மனதோடு போராடி கொண்டே தூங்கிவிட்டாள். மறுநாள் மாலை நேரம் ஆக ஆக அவளால் அவன் உருவத்தை மறக்க முடியவில்லை. அவரையாவது சந்தித்து அவருடைய மனமும் அறியலாம் என்று காயலோரம் சென்றாள். அங்கு அவன் வந்து சிறிது நேரம் ஆயிற்று என்பது போல் ஒரு பாறையில் உட்கார்ந்து தான் வரும் திசையையே நோக்கி இருப்பதை ஓமனை கண்டாள். அவனை பார்த்த அளவிலே அவள் மனதில் கிடந்த ஏதோ ஒரு பெரிய கவலையே மறந்துவிட்டது போல் முகம் ஒரு புன்னகையால் மலர்ந்தது. ஆனால்
அவன் சமீபத்தில் போக போக ஒருவித பயம் வீட்டை அடிக்கடி திரும்பி பார்க்க செய்தது. நேற்று போனதிலிருந்து உன்னை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை கட்டுக்கடங்காமல் வளர்ந்தது. நீ ஒரு வேளை இங்கு வந்தால் பார்க்கலாமே என்ற ஆசையில் வந்தேன் என்று தன் வரவிற்கு மன்னிப்பு கூறுபவன் போல் சிறிது தயங்கி பேசினான் அவ்வாலிபன். ஓமனை அவன் வரவை மிகவும் எதிர்பார்த்திருந்தாள் என்பதை அவளது முகமே காண்பித்தது. கரேன், ஓமனை, ஏன் நிற்கிறாய் என்றான் அவ்வாலிபன். பயத்துடன் வந்த திரசையை வெறுக்க பார்த்துவிட்டு மெதுவாக பாறையின் ஓரத்தில் உட்கார்ந்தார். சிறிது நேரம் மௌனமாக இருந்தனர். அவ்வாலிபன் ஏதோ சொல்ல வாயெடுத்தவன் போல் ஓமனை என்று வாயெடுத்து விட்டு தயங்கினான். ஓமனை மெதுவாக என்ன என்றாள். ஓமனை, உன்னிடம் ஒன்று கேட்பேன், கோபித்துக் கொள்வாயோ என்று கண்களில் ஆவல் ததும்ப கேட்டான். அவளும் தலை குனிந்து, நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்றாள். அவ்வாலிபன் எழுந்து நின்று, அப்படியானால் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு அவளை ஆலிங்கனம் செய்து கொள்ள கரங்களை விரித்தான். அப்பா அம்மா ஒப்புக்கொள்ள வேண்டுமே என்று அவள் 2 அடி பின்னடைந்தாள். அப்பொழுது அவளை ஆசை அவன் வசம் தள்ளியதென்றாலும் முந்தின நாள் அவள் பெற்றோர் கூறிய அபிப்பிராயம் அவளுக்கு பயமூட்டியது. இருதலை கொள்ளி எறும்பு போல் ஆனாள். ஓமனை, நம் இருவருடைய வாழ்வையும் பாழ்படுத்தி விடாதே. பெற்றோர் முதலில் வருந்துவர். அவர்களுக்கு முதலில் என்ன விஸ்தரித்தாலும் அர்த்தமாகாது. முதலில் என்னுடன் வந்துவிடு, பயப்படலாகாது, தைரியம் வேண்டும், நம் வாழ்வில் நம்பிக்கை வேண்டும் என்று ஆவேசத்தோடு பேசினான். பெற்றோர் என்றால் மறுபடியும், பெற்றோர் சில விஷயங்களில் சக்தியை அளக்க திறமையற்றவர்கள், ஆனால் நீண்ட நாள் அனுபவத்தினால் உண்மையை அறிந்து மாறக்கூடியவர்கள் என்றான். அவளும் இசைந்தாள். பெற்றோருடன் வசித்த ஸ்தலத்தை ஒரு ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு அவனுடன் சென்றாள். அவன் பாறையில் கிடந்ததை அதற்கு முந்தின நாள் போல் எடுத்துக்கொண்டு சென்றான். அதை ஏன் தூக்கி சுமக்கிறீர்கள்? நேற்றே கவனித்தேன் என்றாள் ஓமனை. சில விஷயங்கள் உனக்கு புரியாது கண்ணா, அதை பற்றி உனக்கு தெரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது தானே திறந்துவிடும். ஆனால் என்னை நம்ப வேண்டும் என்றான். அஸ்தமன சூரிய கிரகணம் அவளது அசையாத நம்பிக்கையை காண்பிப்பது போல் முகத்தில் விழுந்தது. இருவரும் புதர் வழியாக மறைந்தனர். நேரம் மணி 8 இருக்கும். நல்ல அமாவாசை இருட்டு. வானத்தில் நட்சத்திரங்கள் கணக்கில்லாமல் மின்னிக் கொண்டிருந்தன. இருவரும் அவ்வாலிபன் வசிக்கும் இடத்தை அடைந்தனர். அதை வீடு என்று சொல்ல முடியாது, மாளிகையும் அல்ல. ஆனால் இவற்றில் 2 வசதிகளையும் உடைய ஒரு குகை. ஓமனையின் கை கால் ஜில் என்று குளிர்ந்து இருந்தது. மேலும் அவள் களைப்புற்று இருந்தாள். அவளை ஒரு கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு விளக்கை ஏற்றினான். அறையின் ஒரு புறத்தில் பழங்களும் பாலும் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்து சாப்பிட செய்து களைப்பை போக்கினான். அன்று முதல் ஓமனையின் வாழ்வில் ஒரு புது மாறுதல் தோன்றிற்று. அதில் தன்னையும் மறந்தாள். இப்படி கொஞ்ச காலம் கழிந்தது. புது வாழ்வில் ஒரு நிதானம் ஏற்பட்டு வாழ்க்கை சமமாக ஓடிற்று. பழைய நினைவுகள் முளைத்தன. பெற்றோர் நினைவு அவளை கனவிலும் பீடித்து வளர ஆரம்பித்தது. அன்று அவ்வாலிபனுக்கு தூக்கமே வரவில்லை. இவள் இப்படி பெற்றோரை விட்டு பிரிந்ததையே நினைக்க ஆரம்பித்து விட்டாள். இதற்கு என்ன செய்வது? அவள் பெற்றோரையும் நானே சந்தித்து அழைத்து வந்து விடுவதாக அவளுக்கு சொன்னேனே, அவர்களை நான் எப்படி சந்திக்க முடியும்? இப்படியெல்லாம் யோசித்து கொண்டே வெகு நேரம் சென்று தூங்கினான். மறுநாள் ஓமனை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் அடிக்கடி பெற்றோர் நினைப்பால் சிறிது வருத்தப்பட்டு கொண்டும் இருந்தாள். இப்படியாக கொஞ்ச நாட்கள் சென்று விட்டன. ஒரு நாள் ஓமனை அவ்வாலிபனை பார்த்து, தாங்கள் என் பெற்றோரை சந்தித்து அழைத்து வருவதாக சொன்னீர்களே, அவர்களை பார்த்தீர்களா? எப்படி இருக்கிறார்கள்? இல்லை, சாவகாசமாக போகலாம் என்று இருக்கிறேன். சரி, பாவம், எப்படி வருத்தப்படுகிறார்களோ என்று சொல்லிவிட்டு ஏதோ வீட்டு வேலைகளை கவனிக்க சென்று விட்டாள். நாட்களும் ஒவ்வொன்றாய் 1 மாதம் ஆயிற்று. இவளுடைய பெற்றோர் அன்று விளக்கு வைக்கும் சமயம் ஆகியும் மகளை வீட்டிற்கு வராத காரணத்தினால் அவளை கூப்பிட்டு கொண்டே தோட்டமெல்லாம் சுற்றி பார்த்தும் பக்கத்து வீடுகளெல்லாம் விசாரித்தும் காணாமல் ஒருவேளை காயலில் கால் தவறி விழுந்து விட்டாளோ என்று சந்தேகித்து சில சம்படவர்களை அழைத்து காயலில் வலை போட்டும் ஆள் முங்கியும் பார்க்க செய்தார்கள். அங்கும் அகப்படவில்லை. இந்த 1 மாத காலமாய் எங்கெங்கெல்லாமோ தேடியும் மகளை காணாத வருத்தத்தால் பெற்றோர் நாளுக்கு நாள் உறக்கமின்றி இதே கவலையாக பலவீனம் அடைந்து கொண்டே வந்தார்கள். ஆனால் அவர்கள் மகளை தேடும் விஷயத்தை இன்னும் நிறுத்தவில்லை. எந்த விதமெல்லாமோ மகளை பற்றி விசாரித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். மகளை விட்டு பிரிந்த பின் அவர்களுக்கு அந்த வீட்டில் இருக்க மனம் இல்லாது பக்கத்தூரில் சென்று தாமசிக்கலாம் என்று அவ்விடத்தை விற்று தொலைத்துவிட்டு சாமான்களோடு ஒரு படகில் ஏறி காயல் வழியாக யாத்திரையையும் தொடங்கினார்கள். படகும் ஊருக்கு வெளியில் வந்து சிறிது தூரம் சென்ற பின் காயல் ஓரமாய் ஒரு பாறையில் ஒரு வழி இருப்பது போல் இவர்கள் பார்வையில் பட்டது. உடனே அவர்கள், இங்கு யாரோ ரிஷிகள் தாமசிப்பார்கள் போல் தோன்றுகிறது, அவர்களை விசாரித்தால் ஏதாவது துப்பு கிடைத்தாலும் கிடைக்கும் என்று படகை அங்கு கரை அடுப்பிக்க சொன்னார்கள். படகும் கரை பக்கமாக வந்தது. கரை இறங்கு துறை அல்ல, வெறும் இடுக்குகளும்
தகர்ந்த மூலைகளும் நிறைந்த பாறை. படகு பாறையில் மோதி சேதம் அடையாதபடி சற்று தூரத்தில் நிறுத்தி கொண்டு தோணியை சிறிது சரித்து பாறையின் மீது குதிக்க வேண்டும். வயதாலும் வருத்தத்தாலும் பலவீனமடைந்த பெற்றோருக்கு இது சிறிது கஷ்டமான வேலைதான். ஆனால் தோணிக்காரன் தைரியசாலி, பலமுள்ளவன். அவர்களை கரையேற்றி விட்டான். இருவரும் தடியூன்றி நின்ன வண்ணம் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். மனித வாசத்திற்கு ஏற்ற இடம் அல்ல, ஆனாலும் அவ்விடத்தில் மனிதர் வாசம் செய்ய வேண்டும் என்று ஒரு காரணமும் இல்லாமல் அவர்கள் மனதில் பிறந்த நம்பிக்கை திடமாக வளர ஆரம்பித்தது. பாறை கரைப்புறம் உயர்ந்து கொண்டே சென்று சிறிது தூரத்தில் தென்படும் உயர்ந்த கருங்கல் பிண்டங்களுக்கு இடக்கில் ஒரு சிறு பாதை போல் சென்று வளைந்தது. அப்பொழுது அந்தி மயங்கும் சமயம் உயர்ந்து கருத்த பாறையின் பக்கத்தில் மட்டிலுமே சிறிது வெளிச்சம் தெரிந்தது. குழந்தை ஆசையே உருவான பெற்றோரும் அவ்வழியாக சென்றனர். வழியும் போக போக குறுகி கொண்டே போய் ஓர் இருண்ட குகையின் வாசலில் விட்டது. குகையின் வாசலில் சிறு கோலமும் மூலையில் ஒரு பழந்துணியும் கிடப்பது கண்டு அவர்கள் நம்பிக்கை உறுதியாகி, இங்கு யாருக்கு இருக்கிறது என்று உரத்து கூவி பார்த்தார்கள். பதில் ஒன்றும் வரவில்லை. குகை வாசலோ இருட்டு. உள்ளே போக சிறிது தயங்கினார்கள். பின்னும் மனதை திடப்படுத்தி கொண்டு குகையில் நுழைந்தார்கள். உள்ளே சென்றதும் தான் தாமதம். அவர்களுக்கு ஆச்சரியம் தூக்கி வாரி அடித்தது. அவர்கள் நுழைந்த இடம் வெளியை போல் கரடு முரடானதாக இருந்தாலும் அதன் வலப்புறத்தில் தோன்றிய அதிசயம் விவரிக்க முடியாதது. வலப்புறத்திலும் ஒரு வழி தென்பட்டது. அதற்கப்புறத்தில் அரச மாளிகை போன்ற அலங்காரம் செய்யப்பட்டு பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு இடம். நடுமத்தியில் தீப ஒளியின் பக்கத்தில் ஒரு சுந்தர புருஷனுடன் ஓமனை நிற்பதை கண்டார்கள். தங்கள் கண்களையே நம்பாமல், இது என்ன மந்திர வித்தையோ மாயாஜலமோ அல்லது மூளையின் தரிக்கட்ட கோளாறோ என்று நினைத்து கண்களை துடைத்து கொண்டு மறுபடியும் பார்த்தார்கள். தெரிவது உண்மைதான். தங்களை அறியாது ஓமனை என்று வாய்விட்டு கூப்பிட்டார்கள். உள்ளே நின்ற இருவரும் திடுக்கிட்டு விஷம் தேண்டியவர்கள் போல் துள்ளி விலகினார்கள். ஓமனைக்கு முதலில் காதுகளை நம்ப முடியவில்லை. இருட்டில் திறந்த மங்கிய உருவங்களை கூர்ந்து கவனித்தாள். பெற்றோர் என்றதும் சிறிது பயம் தட்டியது. வயது முதிர்ந்த இருவரும் வெளிச்சத்தில் வர அவளுக்கு பல நாட்களாக கட்டுக்கடங்காது வளர்ந்து கொண்டு வந்த ஆசை பயத்தை நொடி பொழுதில் அகற்றியது. அம்மா, அப்பா என்று கூவிக்கொண்டு அவர்கள் பக்கமாய் பாய்ந்தாள். பிரிவும் ஆசையும் வெட்கம் அறியாது என்பார்கள். கிழவர் இருவரும் அவளை கட்டி முத்தமிட்டு கொஞ்சினார்கள். நினைவு அவளை அவர்கள் கையில் எடுத்து கொஞ்சிய காலத்திற்கு சென்றது என கூறலாம். பெற்றோருக்கு அவள் ஏன் சொல்லாது கொள்ளாது ஓடி வந்து இந்த நிர்மானுஷ்யமான பிரதேசத்தில் வசிக்கிறாள் என்றெல்லாம் கேட்க ஆசை. ஓமனைக்கு சிறிது பயம், சிறிது நாணம். ஆனால் இங்கு வந்து வாழ்க்கை நடத்துவதை பற்றி விஸ்தரிக்க ஆசை. தன் கணவருக்கு பெற்றோரை அறிமுகம் செய்து வைத்து அவரை சமாதானம் செய்யும்படி தன் மீது இருக்கும் குற்றத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் கணவன் நின்ற பக்கம் திரும்பி, இவர்கள்தான் என்று ஆரம்பித்தாள். அவள் வார்த்தையை முடிக்கவில்லை. அவர் நின்ற இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான முதலை கிடந்தது. அதன் பச்சை கண்கள் இவர்களையே பார்த்தது. முதலை அங்கு வர காரணம் என்ன என்று அவளுக்கு அர்த்தமாகவில்லை. பயந்து வீறிட்டாள். குழந்தையை கண்ட அதிசயத்தில் வேறு ஒன்றையும் கவனியாத பெற்றோர்களும் பயத்தால் பிரமித்து சித்த பிரமை கொண்டவர்கள் போல் நின்றார்கள். முதலை பேசியது. அதே குரல், புருஷனின் குரல் என்று உணர்ந்தாள் ஓமனை. நான் என் ஆசைக்குரியவர் கண்களில் தான் சுய உறவில் வரலாம். மற்றவர்கள் கண்களுக்கு நான் இந்த குரூபியான முதலை தான். நான் ஓமனைக்கு மட்டும்தான் சுய உறவில் தோன்றுவேன். ஓமனையின் கணவன் மீது எங்களுக்கு ஆசை இருக்காதா என்றார்கள் பெற்றோர்கள். எனக்கு உங்கள் மீது ஆசை இருக்க வேண்டாமா என்றது முதலை. இதற்கு மேல் என்ன வாதம் இருக்கிறது? பெற்றோர்கள் வாயெடுத்து போனது போல் பேசாதிருந்தார்கள். முதலை மெதுவாக வேறு ஒரு அறை போன்ற குகைக்குள் சென்றதும் அது சென்ற வாசலை ஒரு திரை மூடியது. ஓமனை பெற்றோரும் நெடுநேரம் பேசாது முதலை போன திசையை நோக்கி இருந்தார்கள். இப்படியும் ஓமனை வீட்டுக்காரி அல்லவா? வந்தவர்கள் பெற்றோராயினும் விருந்தினர் தானே. வழியில் எப்பொழுது சாப்பிட்டார்களோ இதெல்லாம் அவளுக்கு நினைவு. பெற்றோர்களிடம் சொல்லிக் கொள்ளாது ஓடி வந்ததும் அல்லாது சுருக்கென்று தைக்க பேசும் முதலையின் மனைவியாக இவள் இருந்து வருவது என்பன போன்ற எண்ணங்கள் திருப்தியாக சாப்பிடுவதை கெடுத்தன. ஓமனையும் பெற்றோரும் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு ஓமனை படுக்க சென்றாள். அன்று அவளுக்கு சிறிது வருத்தம்தான். இத்தனை நாள் மிகவும் சுந்தர புருஷன், காதலுக்கு இசைந்தவன் என்று எல்லாம் நினைத்த ஒருவர் வெளியுலகத்திற்கு வெறும் முதலையாக காலம் கழிக்க வேண்டும் என்பதை அறிந்ததால் சிறிய ஏமாற்றம். அன்று படுத்து உறங்கும் பொழுது அவளது முதலை கணவன் அங்கு வரவில்லை. ஆனால் அவள் மனதிற்குள் ஒரு புதிய யோஜனை பிடிபட்டது. முதலை சட்டையை அவள் அடிக்கடி பார்த்திருக்கிறாள். வெகு காலம் அதன் அர்த்தம் புலப்படாது இருந்தது. அன்று நடந்த சம்பவத்திலிருந்து தன் கணவர் அந்நியர் கண்களில் படாமல் இருக்க முதலை சட்டையினுள் புகுந்து
சூழ்ந்து கொள்கிறான் என்பது திட்டமாக பிடிபட்டது. முதலை சட்டையை எரித்துவிட்டால் வெகு லேசான காரியம், முதலில் செய்ய வேண்டிய வேலை என்று பட்டது. அந்த நினைவிலேயே தூங்கினாள். மறுநாள் விடியற்காலம் ஓமனை எழுந்திருக்கும் போது அவள் கணவனை காணவில்லை. ஆனால் முதலை சட்டை மட்டிலும் ஒரு மூலையில் இருந்தது. மெதுவாக வெளியே வந்தாள். அவளது பெற்றோர் மட்டிலும் வெளியே முதல் முற்றத்தில் முழங்கால்களை கட்டிய வண்ணம் வருத்தம் தேங்கிய முகத்தினராக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களை ரகசியமாக அழைத்து தனது யோசனையை கூறினாள். மூவரும் மெதுவாக சென்று அந்த முதலை சட்டையை எடுத்துக்கொண்டு குகை வாசலுக்கு சென்று தீயிட்டு எரிக்க ஆரம்பித்தார்கள். தனது அழகான கணவனை பெற்றோருக்கு காண்பிக்கலாம் என்ற ஆசையில் முதலில் தனது கையாலேயே அந்த அழகற்ற பயங்கரமான சட்டையை எடுத்து தீயினுள் போட்டதும் தான் தாமதம். நெஞ்சில் யாரோ சுடு கங்கை கொண்டு இடித்தது போல் தூக்கி வாரி போட்டது. அவளது கைகளும் கால்களும் வடவெடவென்று நடங்குகின்றன. அதே சமயம் காயல் ஓரத்திலிருந்து யாரோ வீறிட்டு அலறும் சத்தம் கேட்டது. ஓமனை உடனே தனது கணவனின் குரல் என்று கண்டு அந்த திசையில் ஓடினாள். ஆம், அவன்தான். தரையில் விழுந்து துடித்து புரண்டு வீறிட்டு அலறி கொண்டிருந்தான். அவனது கால்கள் மட்டும் தகதகவென்று ஒரு காரணமும் இல்லாமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தன. ஓமனை அவனை இழுத்து காயல் கரையோரம் கொண்டு சென்று தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றாள். தீ வேகமாக எரிய ஆரம்பித்தது. தண்ணீரிலேயே காலை அமுக்கினாள். அப்படியும் தீ அணைவதாக இல்லை. அதற்குள் முழங்கால் வரை வந்து காயல் ஜலத்தில் சிறிது சாம்பலும் மிதந்து சென்றது. அவளது கணவன் பலவீனமான குரலில், யாரோ எனது முதலை சட்டையை எரிக்கிறார்கள், என் உயிர்நிலை அதில் தான் இருக்கிறது, அதை போய் காப்பாற்று என்றான். ஓமனைக்கு பயம் அதிகரித்தது. நேராக முதலை சட்டை எரியும் இடத்திற்கு சென்று அதை வெளியில் இழுத்து போட்டாள். இவள் என்ன அசட்டுத்தனம் செய்கிறாள் என்று நினைத்து அவளை தள்ளிவிட்டு அதை மறுபடியும் இழுத்து தீக்குள் போட்டு ஒரு எரிகிற கொள்ளியையும் போட்டனர் பெற்றோர். ஓமனை துடித்து பதறிய வண்ணம் தன் புருஷன் உயிர் அதில்தான் இருக்கிறது என்பதை கூறினாள். அதே சமயம் காயல் கரையிலிருந்து வரும் சத்தமும் அதிகமாயிற்று. தீயில் முதலையின் பின்பாகம் பூராவாக எரிந்து போயிற்று. ஓமனை பதறுவதை கண்டு பெற்றோர் இருவரும் அவளை நம்பாது ஒரு பாறையில் ஏறி காயல்புறத்தை எட்டி பார்த்தனர். ஒரு சுந்தர புருஷன் இடுப்பு வரை தீயால் தகிக்கப்பட்டு துள்ளி துடிப்பதை கண்டு கீழே இறங்கி ஓடி வந்து முதலை சட்டையை எடுத்து தண்ணீரில் கரையை நோக்கி ஓடினர். போகும் வேகத்தில் காற்றின் உதவியால் மதவென்று எரிய ஆரம்பித்தது. அதற்குள் ஒரே பாய்ச்சலில் ஓமனை கணவனிடம் ஓடினாள். கிழவர்கள் அதை தண்ணீரில் அமிழ்த்தினார்கள். ஆனால் தீ கட்டுமீறி எரிய தொடங்கிவிட்டது. தனது முட்டாள்தனத்தால் தன் வாழ்விற்கே உலை வைத்துக் கொண்ட கெடுமதியை பொறுக்க மாட்டாதவளாய் மனம் இடிந்து புருஷனை கட்டி கொண்டாள். தீ அவளையும் சூழ்ந்தது. இருவரும் அக்னியுள் மறையும் போது அவள் உதடுகள் அவன் காதண்டையில் அசைந்தன. அவனுடைய மன்னிப்பை பெற்றாளோ என்னவோ. ஆனால் அவ்விருவர் நினைவிற்கு ஒரு பிடி சாம்பல் கூட இல்லாதபடி காயல் கரைத்து விட்டது. கிழவர்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்டேன். அது எனக்கு தெரியாது என்றான் எனக்கு கருக்கு தந்த கிழவன். அவன் சொன்ன கதை இன்னும் என் நினைவை விட்டு அகலவில்லை. திருமதி எஸ். கமலாம்பாள் அவர்கள் எழுதிய முதலை சட்டை கதை இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் இன்னொரு வித்தியாசமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.